வணக்கங்க. ஆண்களுக்கு மேரேஜ் ஆக லேட் ஆகுது. சில சாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கு வரனே செட் ஆக மாட்டேதுங்க, கல்யாணமே ஆக மாட்டேது, நிறைய வரன் வருதுங்க, என் பையனுக்கு பிடிக்க மாட்டேது, இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பதிலே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையனுக்கு கலத்திரம் அப்படி சொல்லக்கூடாது சுக்கிர பகவான். பையனுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது 7க்குடையவனும் வழிபாடு வச்சுக்கணும். சுக்கிர பகவானை வழிபாடு வச்சுக்கணும். சுக்கிர பகவானை எப்படிங்க வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதன் சைன குளத்தில் படுத்திருப்பார். அவருக்கு ஒரு துளசி மாலை துளசி வாங்கி வழிபாடு வச்சுக்கோங்க. கால் பார்த்து முகத்தை பாருங்கள். ஸ்ரீரங்க ரங்கநாதரை கால் பார்த்து முகம் பாருங்கள். நீங்கள் போகும்போதே உங்களை வேகமாக போக சொல்லி இது பண்ணுவாங்க வாட்ச்மேன் அவங்களாம். நீங்கள் லெஃப்டில் ஓரமாகவே போனீங்கன்னா கால் பாதம் தெரியும். கால் பார்த்துட்டு முகத்தை பார்த்து நீங்கள் சேவிக்கணும். பகவானே அரங்கநாதனை அப்படி முகத்தை பார்த்து நீங்கள் சேவிச்ச பின்னாடி வெளியே வண்டி இருக்குது உங்களுக்கு போகிறதுக்கு. அந்த மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறதுக்கு வண்டி இருக்குது. வெயில் காலமாக இருந்தால் வண்டியில் போகலாம், இல்லைன்னா நீங்கள் நடந்தே போய் மகாலட்சுமி தாயாருக்கு அதாவது சிகப்பு தாமரை மல்லிகைப்பூ இதை வாங்கிட்டு போங்க. ஆனால் ஒரு 9 மணி அளவு நீங்கள் உள்ளே போனீங்கும்போது உங்களுக்கு பூஜைக்கு டிக்கெட் 50 ரூபா. நீங்கள் அந்த தாயாருடைய முன்னாடியே உட்காந்து பூஜையெல்லாம் பார்க்கலாம். எல்லா பூஜையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே போய் மகாலட்சுமி தரிசனம் நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரலாம். நீங்கள் ஒரு சிவப்பு தாமரை மல்லிகைப்பூ 2 முழம் வாங்கி கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7 குடைவன் ஆரோ அவரை பிடிச்சி பாருங்கள். உங்கள் பையனுக்கு உடனே கல்யாணம் ஆகும். உங்கள் பையனுக்கு நல்ல வரனாக கிடைக்கும். ஏன்னா ஆண்களுக்கு சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். கல்யாணத்துக்கு கொடுக்குறவனே சுக்கிரன். அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது சுக்கிரஸ்தலம். சுக்கிர பகவானை நீங்கள் பார்த்துட்டு, அதாவது எப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதரை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயை பார்த்துட்டு சுக்கிர பகவானை நீங்கள் பார்த்துட்டு அங்கே கருடாழ்வார் இருப்பார். அந்த கருடாழ்வார்னா அவரையும் வழிபட வச்சுட்டு வாங்க. உங்கள் பையனுக்கு வரன் டக்குன்னு கிடைக்கும். இதில் எந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்களோ போகலையோ இல்லையோ, ஏன்னா அதே நேரத்துக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி பார்க்கணும்னா நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறீங்க வச்சுங்க. வீடு கட்டினால் கண்டிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி பார்த்து வரணும், சுக்கிர பகவானை பார்த்து வரணும். அப்படி பார்த்துட்டு வழிபாடு வச்சுட்டு அங்கேருந்து ஒரு குபேரன் சிலை வாங்கி கொண்டாந்து வீட்டை வச்சு பாருங்கள். அந்த புது வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. சுக்கிர பகவான் மகாலட்சுமி, அதாவது எப்படின்னா அங்கே எப்படின்னா சுக்கிர பகவான் அவனுடைய ஸ்தலம், அதாவது சுக்கிர பகவான் அவனுடைய ஸ்தலத்தில் நீங்கள் போய் அந்த பெருமாளையும் சைன குளத்தில் இருக்கிற பெருமாளும் மகாலட்சுமி வழிபாடு வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வரையில் ஒரு குபேரன் சிலை வாங்கிட்டு வாங்க. குபேரன் சிலையை வடக்கு பார்த்து வச்சு பாருங்கள். பீரோ வடக்கு பார்த்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு காசு பணம் எல்லாமே சேரும். உங்கள் பையனை சுக்கிர ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அரங்கநாதன் மகாலட்சுமி சுக்கிர பகவானை வழிபாடு வச்சுட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வரன் டக்குன்னு அமையும். கல்யாணம் பண்ணலாம். சாதகத்தில் எவ்வளோ கோளாறுகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, 7 8க்கு போனாலும் 7 6க்கு போனாலும் சரி, 7 12க்கு போனாலும் சரிங்க, நீங்கள் சுக்கிர பகவான் அதாவது ஜயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி வழிபடிச்சுட்டு பாருங்கள். உங்கள் பையனுக்கு வரன் டக்குன்னு அமையும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, கண்டிப்பாக நல்லது நடக்கும். முடிஞ்சால் உங்கள் பையனோட சாதகத்தில் 7 யாரோ அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறத ஒரு பாருங்கள். அந்த 7 அதிதேவதை யாரை வழிபடிச்சுட்டு வாங்க. செங்கோட்டு வேலவன், அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனா பெண் பாதி ஆண் பாதி. அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலனை வழிபடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ கல்வியில் சிறந்த மாவட்டமே நாமக்கல், திருச்செங்கோடு. இங்கே தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய என்ன சொல்கிறது, எல்லா டாக்டரு, எல்லா துறையில் இன்ஜினியரிங் துறை எல்லா கோர்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே சிறந்து விளங்குது. அந்த மண்ணோட மகிமை. ஏன்னா அந்த திருச்செங்கோட்டில் மகாலட்சுமி தாயார் பாடம் நடத்தின இடம். அதனால் அந்த திருச்செங்கோடு நாமக்கல் ஏரியா அந்த மாவட்டம் பூராமே கல்வியில் சிறந்த மாவட்டமாக விளங்குது. பாருங்கள், உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி திருச்செங்கோடு, அதாவது அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலை வழிபடிச்சுட்டு வாங்க. உங்கள் பையனுக்கு வரன் டக்குன்னு அமையும். கல்யாணம் முடித்து பேரன் பேத்தியோடு நீங்கள் இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க.